Hey guys, welcome back to our channel Hungry Gundas. It's day 5. It's day 5. So happy Ramzan or Eid Mubarak to one and all. இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் வந்து பயங்கரமான ஒரு பிரியாணி ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ நானும் வந்து என்னோடய முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி வந்து பிரியாணி அனுப்புங்கன்னு. ஸோ கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பம். ஆப்பம் தான் ஸ்பெஷலு வித் வந்து தேங்காய் பால். ஆப்பத்தில் தேங்காய் பால் அப்படி ஊற்றி தேங்காய் பாலை ஊற்றி ஆப்பத்தை மிதக்க விட்டாச்சு. Hey guys, so என்னோட குட்டி பேட் Mubarak. Hey daddy. யம்மியான ஸோ எல்லா முஸ்லீம் பிரதர்ஸ்க்கும் ஹாப்பி ஈத். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கேஷனில் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணி எங்கன்னா போய் நாஸ்தியாக பிரியாணி சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதே மாதிரி கோவிட் சுச்சுவேஷன் தான். ஸோ வீட்டில் வந்து ப்ரான் பிரியாணி செஞ்சு பாண்டியாஸில் வந்து ஒரு பெரிய ஃபுல் சிக்கன் வாங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ. பட் இன்றைக்கி வந்து வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை, ஏன்னா நேற்று நான் ப்ரீ புக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் நிறைய இடத்துல. ஸோ இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன் சில பேர்கிட்ட, தருவாங்களா இல்லையா பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலே எதனா செஞ்சு தான் சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி. ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இன்றைக்கி பர்டிகுலராக வந்து இன்றைக்கி வெளியே போகிறவங்க எல்லோரையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. தயவுசெய்து வந்து ட்ராவல் பண்ணாதீங்க எங்கேயுமே வெளியில். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப பேடாகவே போயிட்டுருக்குங்க. ஸோ பி சேஃப் அண்ட் கேர்ஃபுல் கைஸ். ஹே கைஸ், லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன், பவர் நாப்பு. அப்போ கூட பிரியாணி மண்டைக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்குது. ஸோ அட்லாஸ்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா வந்து, ஏன் அந்த பிரியாணி அப்படின்ற ஒரு ஃபீலிங் போயிட்டு இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா இப்போ தான் கால் பண்ணார் தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி. இந்த மாதிரி வந்து அவர் ஃப்ரெண்டு யாரோ நம்மளுக்கு வந்து பிரியாணி தரப்போகிறாரு இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பிரியாணி. ஸோ கண்டிப்பாக வந்து பிரியாணி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ பிரியாணி வெறியர்களுக்கு ஒரு மேசிவான ஒரு பிரியாணி வீடியோவாக இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ் அண்ட் என்ஜாய் த வீடியோ. ஸோ நான் எந்திரிச்சு அப்படியே நோலில் போய் பார்க்குறேன், இல்லைனா என்னை தேடிட்டு இருப்பான். பிரியாணி வந்துச்சு. ஸோ பிரியாணி நான் வந்து பிக் பண்ண போயிட்டு
Yes, my plate is full of mutton biryani. Thank you, thank you, thank you, thank you. Wow. Baby. Wow. Sama biryani. சூடு இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம் பிரியாணி அந்த ரம்ஜான் டைமில் அப்படியே சூடாக சாப்பிட்டா தான் அந்த இதுவே இருக்கும். அவசரமாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஹே கைஸ், ஸோ பிரியாணி அட் லாஸ்ட் ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இட்ஸ் கோனா பி a yummy பிரியாணி. வாவ். ஈத் முபாரக் brothers, Muslim brothers. Thank you so much for the biryani. சான்ஸே இல்லை. ஒரு பெரிய அண்டா மாதிரி ஒரு ஃபுல்லாக பெரிய பாத்திரத்தில் வந்து அசத்திட்டாங்க. சான்ஸே இல்லை. செம்ம சர்ப்ரைஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சரியான டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி அந்த ஒரு அக்கேஷனில் வந்து அந்த பிரியாணி நம்ம நிஜமானே வந்து அதை சாப்பிட தூண்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு துக்கம் தான். நான் ஒரு பயங்கரமான பிரியாணி லவர். நீங்கள் சேனல்லே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோவில் ஒரு 20-30 வீடியோ வந்து பிரியாணி வீடியோ தான் போட்டிருப்போம். ஏன்னா தேடி போய் பிரியாணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒன்று ப்ரியர் நான். பிக் பைட். இந்த ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயோட இந்த இதுதான். சான்ஸில் அவ்வளோ புளிப்பாக அந்த பிரியாணியோட மிக்ஸ் ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஈத் அன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து நான் பிளெஸ்டுங்க ரியலி. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஈதுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றனால என்னோடய பண்டிகை அப்போது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க பிரியாணி. ஸோ நானும் வந்து ஸ்பெஷலான ஒரு பிரியாணி வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் வீடியோ மூலயமா. அதே மாதிரி அவங்களுக்கு நான் வந்து பக்கா வாங்கி தரேன். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 100 வியூஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து ஒரு கிவ் அவே, ஒரு ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மால் கிவ் அவே. ஸோ கிவ் அவே பார்த்திங்கன்னா வந்து எங்களோட டாப் 10 வீடியோஸ் அதை பற்றியான ஒரு குட்டி வீடியோ நான் போடுவேன். டாப் 10 வீடியோஸில் வந்து ஒரு 4-5 நாங்களே செலக்ட் பண்ணி 5-10 வீடியோ நாங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுவோம். அந்த 10 வீடியோவில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதே மாதிரி அந்த 10 வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அந்த 10 வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 3 கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கிவ் அவே கிஃப்ட் கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து அது என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணுறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில். ஸோ அது வர வந்து இந்த பிரியாணி வந்து அடிச்சு இது பண்ணுறேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த பிரியாணியை பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரபிள் பண்ணுங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை பற்றி சொல்லவே இல்லையா, இன்னும் அது டேஸ்ட்டே பண்ணேன். அட பிரெட் வருவா. ஆசம். நோலன் வந்து எனக்கு வந்து வெயிட்டிங் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவனுக்கு ஊட்டி விட்டு நாம் சாப்பிட முடியும். பாய் கைஸ்.